அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தி அன்பும் உண்டாவதாக. இன்னைக்கு தமிழகத்துல எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படத்தை குறித்து அதிகமாக பேசுகிறாங்கங்க. அந்த திரைப்படத்துக்கு போயிட்டு வந்தவங்க அதுக்காக கண்ணீர் விட்டு அழக்கூடிய காட்சி, அந்த படம் குறித்து எல்லோரும் வந்து இது நீங்கள் அப்படி செஞ்சுருக்கீங்க இப்படி செஞ்சுருக்கீங்க என்று சொல்லி பேசுகிறாங்க. நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச டைரக்டர் மாரி செல்வராஜ் அவருடைய இயக்கத்தில் வந்திருக்கக்கூடிய வாழைங்கிற இந்த படம். என்ன பாய், இந்த படத்தெல்லாம் கொண்டு வந்து இதெல்லாம் பற்றி பேசுகிறாமான்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக இஸ்லாத்தில் படம் என்பது, ஆபாச காட்சி என்பது, அப்புறம் இசை, இதெல்லாம் இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டது. அதை பாருங்க, அதுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவதற்காக இல்லை இந்த பதிவு. இந்த பதிவு எதுக்காகன்னு சொன்னால், மாரி செல்வராஜ் என்கிற ஒருத்தவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. அவர் பாதிக்கப்பட்ட அவருடைய பகுதியில் சிறு பகுதியை வச்சு அதை பற்றி ஒரு கடை எடுத்திருக்காரு. இதுதாங்க அது. அப்படிப்பட்ட அந்த விஷயத்தை பார்த்துட்டு இன்னைக்கு தமிழக மக்கள்லாம் இதை பற்றி பேசுகிறாங்கன்னா, அவங்க நம்ம அன்பான கோரிக்கை வைக்கிறோம். இதுக்காக கண்ணீர் ஒடிக்கிறீங்கன்னா, நீங்கள் லட்ச மாரி செல்வராஜ் மாதிரி நீங்கள் பாலஸ்தீனத்தில் பார்க்கலாம். பாலஸ்தீன மக்கள் இன்றளவுக்கு 40,000க்கும் அதிகமான பேர் இறந்து போயிருக்காங்க. 24,000 பேர் அதில் குழந்தைகள். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வீட்டிலையும் அடிபடாத யாரும் இல்லை. அடிபட்டவங்கன்னா எப்படிப்பட்டவங்கன்னா சாதாரண காயம் கிடையாதுங்க. ஒருத்தவங்களுக்கும் பட்டு காயம், கால் இருக்காது, கை இருக்காது, இந்த மாதிரியான நிலைமை. சின்ன குழந்தைகளாக இருந்து தான் குடும்பத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக குண்டடிக்கு மத்தியில் வியாபாரம் பண்ணி தன்னுடைய தினந்தோறும் சாப்பாட்டுக்காக வியாபாரம் பண்ணுற சிறுவர்களை நீங்கள் பலஸ்தீனத்தில் பார்க்கலாம். பலஸ்தீன மக்கள் தினந்தோறும் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தினந்தோறும் அடிபட்டு குண்டடிப்பட்டு இருக்காங்க. பல முறை சொந்த நாட்டு பூர்வீக குடிமக்களை பல முறை ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் நாட்டுக்கு பயந்து தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த 40 கிலோமீட்டரில் பல முறை ஹிஜ்ரத் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லலாம். ஹிஜ்ரத்னா இஸ்லாத்தை பொறுத்த மாத்திர சொந்த ஊரை விட்டு இறைவனுக்காக இறை வணக்க வழிபாடு நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அநியாயக்காரனை விட்டு விட்டு ஒதுங்கி போகிறது. இது மாதிரி சொந்த மக்கள் பல முறை 40 கிலோமீட்டரில் பல முறை கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. இவ்வளோ துன்பங்கள் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுலாம் சொல்ல முடியாது. நீங்கள் நிறைய பேர் ஷோர் துவாயத், மாரா குப்பர், முகமது கஃபர்னா இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு நீங்கள் கேட்டீங்கன்னா அவ்வளோதான், அப்படியே ரொம்ப மனசை உடஞ்சி போயிடுவீங்க. ஷோர் துவாயத் 16 வருஷம் இஸ்ரேலுடைய அந்த சிறைச்சாலை, கொட்டிய சிறைச்சாலை, டாமேன் என்கிற கொட்டிய சிறைச்சாலை 16 வருஷம் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மாரா பக்கர் இவங்க வந்து 12 முறை இஸ்ரேல் இவருடைய கையில் துப்பாக்கியால் சுட்டான். 12 முறை, ஒரே கையில் 12 முறை சுட்டான். அப்போ அவங்களுக்கு வயசு 16, 8 வருஷம் சிறைச்சாலையிலேருந்து 24 வயசில் வந்தாங்க. இது மாதிரி 2000 மட்டும் 2000 ஆண்டில் மட்டும் 12,000 சிறுவர்கள் அந்த இஸ்ரேலுடைய அந்த ஆக்கிரமிப்பு இஸ்ரேலுடைய சிறைச்சாலையில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது செய்திங்க. இதெல்லாம் நீங்கள் ஒரு செய்தியை பார்க்குறப்ப அப்படியே உள்ளமெல்லாம் கனுத்து போயிடும். நீ எதற்காக இன்னைக்கு மக்கள்லாம் நீங்கள் கண்ணீர் வடிக்கிறீங்களோ அந்த விஷயங்கள்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாலஸ்தீன மக்களுக்காக அவங்களுடைய வரலாறு கேட்டீங்கன்னா கண்ணீர் வடிக்காமல் இருக்க முடியாது. இப்பெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா, எங்கேயாவது மகனை இழந்து மகனுடைய தலையை மட்டும் தெரியாமல் உடலை தூக்கி அடக்க செஞ்சுட்டு தலையை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்க தகப்பனுடைய வரலாறுகள், அவங்களுடைய கண்ணீர் கதைகள்லாம் பாலஸ்தீனத்தில் ஏராளம் இருக்குது. அதை இன்னைக்கு மறைக்கக்கூடிய வேலைகளை செய்கிறாங்க. தொடர்ந்து அநியாயங்களையும் அட்டுழியங்களையும் செய்கிறாங்க. இப்போ கூட பனு சலா அப்படிங்கிற ஒரு கசாவினுடைய வடக்கு பகுதியில் அயோக்கிய பயல்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இப்போ முஸ்லீம்கள் பெரிதும் மதிக்கிற இந்த குரானை வந்து எரிச்சிருக்கக்கூடிய நிகழ்வு நடந்திருக்குது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஒரு பாதிக்கப்பட்டவனுக்காக எப்படி குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கக்கூடிய பல்வேறு சம்பவங்கள் இருக்குது. அதில் ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்வர் எல் காசி அப்படின்னு சொல்லி ஒரு கால்பந்து வீரர், கால்பந்து வீரர். இவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், மெயின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கிளப் இருக்குது, அதில் ஆடுவதற்காக ஒப்பந்தம் போடுறாரு. அந்த சமயத்தில் இது நவம்பர் மாதம் 2023 நடக்குது. அந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் நாடு அதிகமான குண்டை பாலஸ்தீனத்தில் போட்டு குழந்தைகள்லாம் சாகடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவு போடுறாரு. என்னன்னு சொன்னால், எல்லா பயங்கரவாதத்தையும் நான் கண்டிக்கிறேன்னு சொல்லி. இப்படி சொன்ன உடனே இவரை நீக்கணும் இந்த மெயின்ஸ் கிளப்ல இருந்து பல குரல்கள் எழுப்புது. அந்த சந்தர்ப்பத்தில் இவர் கருத்தை பின்வாங்கிக்க சொல்றாங்க. கருத்தை பின்வாங்காமல் நிற்கிறாரு. அவர் சொல்றாரு ஒரு வார்த்தை, எப்படி சொல்றாருன்னா, இதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்க. வாழைப்படத்துக்கு எவ்வளோ தூரம் நம்ம முக்கியத்துவம் இன்னைக்கு மக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அது ஹலால். மாரி செல்வராஜை பொறுத்தளவுக்கு தனிப்பட்ட முறையில் நம்மளுக்கு எந்த வித வெறுப்பும் கிடையாது. வெற்றிமாறன் மேலே தனிப்பட்ட வெறுப்பு, எந்த ஒரு வெறுப்பும் கிடையாது நம்மளுக்கு. பாரஞ்சித்து மேலே எந்த ஒரு தனிப்பட்ட வெறுப்பு நம்மளுக்கு கிடையாது. ஆனால் இவர்களுடைய படத்தை பார்த்து விட்டு இவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் வரக்கூடிய ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு நீங்கள் அழுகிறீங்கன்னு சொன்னால், தினந்தோறும் பாலஸ்தீனத்தில் இதாங்க நடந்துகிட்டு இருக்குது. அப்படி நடக்கும்போது ஒரு மனுஷன் எப்படி நடந்துக்கணுங்கிறதுக்கு ஆதாரம் தான் எல் காசி. இவர் இந்த கால்பந்து வீரர்.